காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவர் நல்ல விதமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த அரசர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். என்ன அறிவிப்புனா, நம்பக்கூடிய சிறந்த பொய்யை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக தர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாரு. நாட்டோட பல ஏரியாவிலேருந்து பல பேர் வந்து பொய்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அரசனுக்கு அந்த திருப்தி ஏற்படவே இல்லை. நம்புற மாதிரி பொய் மாதிரி அது தெரியவே இல்லை. இப்படியே நாட்கள் பல கடந்து போயிடுது. ஒரு நாள் ரொம்ப மோசமான ஒரு இத்துப்போன துணி போட்டிருந்த ஒரு ஏழை வந்து அரச சபைக்கு வரான். வந்து தான் அந்த போட்டியில் கலந்துக்கிறதா சொல்கிறேன். அப்போது அரைகுறை மனசோட அரசன் என்ன பண்ணுறேன், சரி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு அரசர். அப்போ அந்த ஏழை சொல்கிறேன், அரசே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதை வாங்கக்கு தான் நான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அரசனுக்கு கோபம் வந்துருச்சு, சரியான கோபம் வந்துருச்சு. டேய், நீ பொய் சொல்கிற, நானாவது உனக்கு பணம் கடன் தர வேண்டி இருக்குதாவது, நான் உனக்கு கடன் தரணுமா அப்படின்னு சொல்லி போட்டு சரியான கோவப்படுறார் அரசர். உடனே அந்த ஏழை சொல்கிறேன், அரசே நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நான் சரியான பொய் சொன்னேன்னு. அப்போ எனக்கு போட்டி விதி பிரகாரம் எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்க. நீங்களே ஒத்துட்டீங்களா, கொண்டாங்க பரிசு அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார்? அந்த ஏழை. அரசன் வந்து தான் அவசரத்தில் வந்து உளறிட்டுமே, சே நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணுறா, இல்லை நீ பொய் சொல்ல அப்படின்னு சொல்லி அவசரமாக அதை மறுக்கிறாரு. அப்போ சொல்கிறேன், அந்த ஏழை சொல்கிறாரு, நல்லது அரசே, நான் சொன்னது பொய் இல்லை, உண்மைதான் அப்படின்னா எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி மடக்கிட்டான் இவன். அதாவது இல்லைன்னு சொன்னாலும் 1000 பொற்காசு கொடுத்தாகணும், ஆமான்னு சொன்னாலும் 1000 பொற்காசு கொடுத்தாகணும். இப்போ அரசன் வந்து மாட்டிட்டார். அப்போ அந்த ஏழை வந்து சரியான நல்ல விதமாக பொய் சொன்னப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அவனை பாராட்டி, அவனோட புத்தி கூர்மையை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு 1000 பொற்காசில் அந்த ஏழைக்கு கொடுத்தாராம். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புத்தி கூர்மையோடு இருந்தோம்னா நமக்கு எங்கேயும் எதிலும் வெற்றி கிடைக்குங்கிறத